நார்மலாக ஒருத்தன் வந்து மாறினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சு தான் சார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் சார். உங்கள் முயற்சிக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து கஷ்டம். ஆனால் நீங்கள் படம் வந்து உதவி இயக்குனர் யாரையும் இல்லைன்னு நீங்கள் பட் அதே கற்றுருக்கலாம்ல. நீங்களே படம் பார்க்குறீங்க. யோகி பாபு அப்புறம் பொன்வண்ணன் மேடம் எல்லாரையும் போட்டுருக்கீங்க. பட் ஆனால் கதை நீங்களாவது உட்காந்து ஏன்னா சிங்கே ஆகல, வாய்ஸ் இனிமே சிங்கே ஆகல, டப்பிங் மாற்றிருக்கிறீங்க. நீங்களே வந்து யோசிச்சிங்களா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வரோன்றத திரையில காமிக்கும் போது அடுத்து படம் பண்ணணும் ஜெயிக்கணும்னு போனோம் போகணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி படம் பண்ற மாதிரி தோணுது. நீங்க எப்படி பாருங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட நாலேஜ் எட்டின வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் சார். பட் அதை மீறி எனக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் அது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. அதை என்னோட நாலேஜுக்கு நான் எந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யோகி பாபு பெரிய காஸ்ட், ரோபோ சங்கர் இறந்துட்டாரு, மலேசியா எந்த இடத்துலயுமே நீங்க தான் வந்து ஃபுல்லா இன்ட்ரோடு போல நீங்க தான் உள்ள இருக்கிறீங்க சீன்ல ஃபுல்லா. இல்லை சார், கதைக்கு வந்து என்ன தேவையோ வந்து நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ண முடியும் சார். நமக்கு கதைக்கு அப்பாற்பட்டு வந்து ஒரு 4 ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க அப்படின்றத அந்த 4 ஆர்டிஸ்டுக்காக சீன் உள்ள பண்ண முடியாது. நீங்க நாளைக்கு படம் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணா தப்பு. வந்து ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ண முடியும். நம்ம ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றதுக்காக 10 ஆர்டிஸ்டுங்க சீனும் பண்ண முடியாது, 10 ஆர்டிஸ்டுக்காக கதையும் பண்ண முடியாது. இதுக்கு மேல கேளுங்க. இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல போடணும்னு வரீங்க. தியேட்டர்ல நீங்க தியேட்டர் முதல்ல கொடுக்கறது வருதா இல்லையான்னு தெரியல. ஆனா தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. தியேட்டருக்காரன் ஏன் படத்தை வந்து வாங்க மாட்டான்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படிங்கும் போது நம்ம தியேட்டருக்காரனுக்காவது யோசிச்சு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சிந்திக்கணும்ல. ஏன்னா எல்லாருமே சொல்ல உதவி இயக்குனரா ஏன் போகணும் அப்படின்றது அங்க இருக்க நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்குதான். ஓகேவா? அதுக்குதான் அசிஸ்டண்டா போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும், அதை கத்துக்கணும்னு. நம்ம எடுத்த உடனே நம்ம வந்தோடனே பணம் தான் நம்ம பண்ணிடலாம் தான் இல்லன்னு சொல்லல. பணம் தான் யாரும் பண்ணிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஆகணும் அப்படின்றதுதான் எங்க பத்திரிகையாளருடைய கருத்து. ஏன்னா படம் பார்க்கும்போது பெரிய மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்பிகா மேடம் சாவும் போது கூட லிப்டிக் அலையாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. என்னுடைய கற்பனைக்கு எட்டின மாதிரி என்ன முடியுமோ அதை எடுத்திருக்கேன் சார். ஆமா, நான் அடுத்தவங்கள நான் ஒரு கிரியேட்டரா இதுக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி அதை நான் பண்ணணும்னு அதை நான் வெளிப்படுத்தணும்னு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேல வந்து பப்ளிக் மக்கள் என்ன சொல்றாங்களோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோரி எடுக்கும் போது நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி கல்லு தூக்கி போட்டு கொலை பண்றவங்க அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு நிறைய விஷயம் நம்ம வெளியே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்தை ஏதாவது எடுத்து பண்ணிருக்கீங்களா இந்த சைக்கோக்காக? கல்ல தூக்கி புரியல சார். இப்ப நிறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல பட்டவங்க எல்லாம் கல்லு தூக்கி அடிச்சு சாவடிச்சாங்க. இல்ல அப்படின்னா அப்படி இல்ல சார். நானா இது இப்படி ஒரு கேரக்டரை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எந்த இதையும் வந்து சார்ந்து சரி இதை பண்ணி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணல. இந்த கதை எடுக்க என்ன நோக்கம்? என்ன சார், என்ன நோக்கத்துல எடுத்தீங்க இந்த கதை? என்ன நோக்கத்துக்கு எடுத்தீங்க? அது கரெக்டா எடுத்தீங்களா? கரெக்டா உருவாக்கப்பட்டதா? இந்த கதை வந்து ஆக்சுவலா நான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சவன். அதனால வந்து அந்த கதைக்களத்தோட அதுல இருக்கிறதுன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் பெட்டரா நமக்கு வந்து ஐடியா செட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கதைக்களத்துல அதை எடுத்து அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். 12th எக்ஸாம் வாழ்க்கையே விட்டு கொடுத்தேன்னு சொல்றீங்க. அது ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல, என்ன பண்ணீங்கன்னு காட்டுங்க. 12th எக்ஸாமுக்கு அவங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த ஹெல்ப் பண்ணீங்க நீங்க? அது மென்ஷன் பண்ணவே இல்லையா? இல்ல, அந்த இடத்துல ஒரு இடத்துல டயலாக்ல ஒரு சீன்ல சொன்னோம் சார். இது மாதிரி வந்து 12th எக்ஸாம்ல வந்து அவங்க 2-3 இடத்துல அந்த டயலாக் அம்மா கிட்டே சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து படிக்கும் போது ஒரு மூலக்காய்ச்சல் வந்து அவங்களுக்கு அந்த படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கு ஆமா சார், விஷுவலா இல்ல. ஏன்னா அதுக்கான டூரேஷன் இது பண்றதுக்காக அப்படி டைலாக்.
மார்ச் என்ன அந்த இதெல்லாம் கம்மியாயிட்டு இருக்குது, என்ன காரணம்? ஒரு உடம்பு ஏதாவது குறைக்கணும்னு குறைச்சிருக்காரா? அப்படிலாம் இல்ல, எக்ஸ்ட்ரா சங்கிலி எல்லாம் போட்டிருந்தாரு. ஆமா. எதுக்காக என்ன மாஸ்டர் திடீர்னு எது அந்த சங்கிலி எல்லாம் போட்டு ரெண்டு கையில ஃபுல்லா போட்டுருக்கீங்களே, கம்மியா இருக்குன்னு கேக்குறேன். கம்மியா இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்கல்ல, அதனால என்ன ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இதுல பெயின் ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு, பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கேன். அதனால டாக்டர் கொஞ்சம் சொல்லிருக்காங்க, கொஞ்சம் கம்மியா போட்டுங்க. படத்தாலே மாஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருக்கேன், 2.5 கிலோ மேல போட்டிருக்கேன். 2.5 கிலோ போட்டிருக்கேன். அதை கைட்டு வச்சிருக்கேன். அது கொஞ்சம் சரியான உடனே போட்டுக்கலாம்னு தான் வெயிட் பண்றேன் சார். சாக்ஷி அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு 2வது படம் இது பண்றாங்க. பிரஸ் மீட் கேக்குறீங்க, பிரஸ் ஷோ வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு கூப்பிடல, இன்ஃபார்ம் பண்ணீங்களா? உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா பல முறை கூப்பிட்டேன் சார், பல முறை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன சொன்னாங்க அவங்க சைட்ல இருந்து? ஃபோனே எடுக்கல சார், ஃபோனே எடுக்கல. வாய்ஸ் மெசேஜும் பல வாட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு, பல வாட்டி கால் பண்ணியாச்சு. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நிறைய கதாநாயகர்கள் இது மாதிரி சொல்றாங்க, டைரக்டர் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட நாங்க போன் பண்ணி கேட்கும் போது எங்க சம்பள பேலன்ஸ், சம்பளம் தரல அதெல்லாம் சொல்றாங்க. அது எது இஷ்யூ இருக்கா? இல்ல சார், அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் இல்ல சார். நிறைய பேர் யோகி பாபுல கூட இருக்கிறாருல்ல, அவரு கூட விஷ் பண்ணலையா? ஏதாவது படத்தை இது பண்ணலையா? இல்ல சார், ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அதான் எல்லாத்துக்குமே எல்லார்த்தையும் கூப்பிட்டது சார், எல்லார்த்தையும் பேசினது, எல்லார்த்தையும் இன்வைட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ போன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போன் எடுக்கிறதுல மெசேஜ், ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்றதுல அதுக்கு அப்படியே விட்டுறாங்க. சமீபத்து ஆடியன்ஸ் வந்து யோகி பாபு சொன்னாரு, என்ன படத்துக்கு கூப்பிடுறாங்க ஆனா பாதி சம்பளம் தான் தராங்க, மீது சம்பளமே தரல, நிறைய பேமெண்ட் நிக்குதுன்றாரு. நீங்க பேமெண்ட் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சார், நான் இதா சொல்ல, அவரு பொறுத்த வரைக்கும் மொத்த பணமும் பேமெண்ட்டும் கொடுத்தாதான் வந்து வருவாரு, ஷூட்டிங்கே வருவார். இப்ப நம்ம இன்னைக்கு ஷூட்டுனா இன்னைக்கு நேத்து பணம் வாங்குறது இல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நாள் அவரை கமிட் பண்றோம்னா 5 நாள் பணம் பாத்தீங்கன்னா 2 பேமெண்டா அவர் கொடுத்துடணும். இப்போ வந்து 2 நாள், இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன், இப்போ வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தாதான் 2 நாள் வருவார். அதுக்கப்புறம் வந்து 30 லட்ச ரூபா பேலன்ஸ் மீதி பணத்தை கொடுத்தாதான் அடுத்த 3 நாள் வந்து படத்தை வருவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டா இருக்கும் பாத்தீங்களா, பேட்டா மட்டும்தான் அன்னைக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு பாத்தீங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட எக்காரணம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகர் பணமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல. நீங்க விஜய் என்னன்னா நீங்களே பாத்துருப்பீங்க, அது வந்து கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு இப்ப கடைசியா நீங்க சாமி கும்பிடுறீங்க, அது ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு, டார்ச் அடிக்கிறீங்க, கமலஹாசன் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் என்ன மென்ஷன் வச்சீங்க? இல்ல சார், அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்நார்மல், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நார்மலான கேரக்டர் இல்ல. அவர் எப்படின்னா மென்டலா இல்ல சைக்கோவா இல்ல எந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுலயும் சேராத ஒரு கேரக்டர்ன்ற மென்ஷன் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு சீனை இது பண்ணது. அவன் வந்து இப்போ யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. அந்த கேரக்டரோட இப்படி ஒரு எதுலயும் சேராத ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக தான் விஜய் ரசிகர்ன்றதுனால அப்படி ஒரு அந்த இதை வச்சு இது பண்ணது. வீடெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறாங்களா? நான்லாம் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன், படிச்சிருக்கேன். இது சார் இன்னொரு விஷயம், ஸ்டெப்ஸ்ல வந்து உட்கார்ந்து பேசுற கான்வர்சேஷன் என்னன்னா, அவங்க ஏதோ கிரீம கலக்கிற மாதிரி கலக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. படத்தோட இன்ஜினியரான சாக்ஷி அர்வால் வந்து ஏதோ கான்வர்சேஷன் பண்றாங்க, வேலை செய்யற மாதிரி தெரியலையா, ஒரே அமைச்சூரா இருக்கு. இதுல இந்த அவங்க படியில உட்கார்ந்து ஷாட் எடுத்திருப்பீங்களா? யோகி பாபுவும் தங்கத்துறையும் பேசுற ஷாட். யோகி பாபு, ஆமா ஆமா சார். அமைச்சூரா இருக்கு. நீங்க சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க, சம்பந்தமே இல்லை. சிவில் ஒர்க்ல எந்த ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லை. இல்ல சார், அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் சார். ஆமா ஆமா, ஏதோ கிரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்காங்க, மேக்கப் பூசர் கிரீம் மாதிரி. இல்ல அவங்க வந்து எப்படின்னா ஒரு காமெடின்ற பேர்ல அவங்க வந்து வேலை இப்படி லூட்டி அடிக்கிறாங்க, இப்ப வேலை செய்யாம லூட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி அந்த சீன். இல்ல சார், அவங்க இன்ஜினியரே வராங்க உள்ள சீனுக்குள்ள. இல்ல அந்த டயலாக் முதல்ல இருக்குமே சார். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க, ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு வந்து யோகி பாபு உள்ள என்ட்ரி ஆகும் போது அந்த டயலாக் சொல்லிட்டு தான் அந்த உட்காருவாரு.
இப்ப இவரா வந்து பாத்தீங்கன்னா எங்கடா போனா அப்படின்னு அந்த லேடிஸும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கேயா போனா இங்க இருந்துச்சு விட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு காமெடி ஓரியன்டட் தான் அந்த சீன் பண்ணாது சார். சார் இப்ப நீங்க ரெண்டாவது சீன்ல விஜய் சார் ரெண்டாவது சீன்ல சொல்லிருப்பீங்க கடவுள் மாதிரி விஜய் வந்து கடவுள் மாதிரி சொல்லிருப்பீங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லி திரியுறாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க வேற மாதிரி தான் சொல்லிருக்காங்க மத்தவங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க கடவுள் சொல்லிருக்கீங்க செகண்ட் சீன்ல. ஆமா ஆமா சார். சரிங்களா, எங்க கடவுள் நீங்க தான். ஆமா சார். சரிங்களா, இப்ப வந்து கடவுள் சொல்ற ஆளே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க சோசியல் மீடியால. சோசியல் அவரை கடவுள்னு சொல்றவங்க கிண்டல் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விஜய் ரசிகர் சொல்றீங்களா? ஆமா சார். அதான் கேக்குறேன். கடவுள்னு சொன்னாலும் அவங்கவுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் பிடிக்கும்ன்றதுனால இப்ப நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் சார். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து உங்களை ரொம்ப காலமா நான் வந்து நேசிக்கிறேன் பிடிக்குன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை கேரக்டர் வந்து அதை மீறி வந்து என்னால யோசிக்க தெரியாது. நீங்க வந்து தப்பானவர் இல்ல அந்த தகுதிக்கு இல்லாதவர் அப்படின்ற வந்து என்னால யோசிக்க முடியாது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒருத்தன் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு அவங்களோட தீவிர ரசிகனா இருக்கேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு இது அவர்கிட்ட ஒரு ஆஃபரிங் இது மாதிரி சொல்ற மாதிரி இது மாதிரி என்ன எப்படியாவது இது பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருக்கேன். ஒருவேளை யோகி பாபுன்னு சொல்லியிருக்காரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு, நீங்க குரூப்பா போய் ஒரு வீடியோவாவது வாங்கி போடுவீங்களா? ட்விட்டர் ஏதோ ஒண்ணு இந்த படத்தை, ஏன்னா சின்ன படம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க. சரி சார். இது மூலமா யோகி பாபு பிடிச்சி நீங்க போடுங்களேன், உங்களுக்கு ஓட்டிட்டியா ஏதாவது கிடைக்கலாம் விக்கிறதுக்கு. அதான் சார், அதுக்கே வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அண்ணன் இது மாதிரி நண்பர் வந்து இந்த ரோபோ சங்கர் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பாத்துட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், சாரி. இதுல வந்து எனக்கு 200% கோஆபரேட் பண்றது ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோபோ சங்கர் அண்ணா தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்களே மெனக்கட்டு சில இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்குனது அவர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இதனால அவங்களதான் போய் பார்த்து அவங்க கிட்ட இது பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்துல பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணோம். அப்ப கூட வந்து மாசம் இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போறோம், அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரியா அப்படியாப்பா சொல்றேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைண்ணே. சரி முடிச்சுட்டு சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்ட்டு ஒத்துழைப்பு கொடுத்தாரா யோகி பாபு? படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா 100% இல்லைண்ணே. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 75% கொடுத்தாங்க. பட் 100% இல்லை. பட் எனக்கு அது கூட பெருசா தெரியல. பட் என்னன்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி வரலனா கூட எப்பா வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்க ஏதாவது இது பண்ணுங்கப்பா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெட்யூல்ல கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணோம்னா இப்போ எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குங்க சார். அடுத்தது விஜய் வச்சு படம் பண்ற ஐடியா இருக்காங்க? இல்லைண்ணா, விஜய் ரசிகரா கேக்குறேன். விஜய் ரசிகரா நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல. பட் விஜயோட நான் பரம ரசிகரா. அதை வந்து என்னோட படத்துல ஒரு பகுதியாவது இது பண்ணுன்றதுக்காக தானே அப்படி இது பண்ணுவேன். பக்கத்துலயே விஜய் உட்கார்ந்துருக்காரு. விஜய்க்கு ஃபுல்லா டூப் நடிச்சவர் அவர் தானே, ஃபைட் மாஸ்டர் தானே விஜய்க்கு பண்ணது. நன்றி. ஓகே ஓகே.